பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல இன்னைக்கான ப்ரமோ என்னன்னு பார்க்கலாம். ராஜி பண்ண தப்புக்காக கதிர்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. நீங்கலாம் யாரும் சொல்லியுமே நான் கேட்காம போய் நான் கலந்துக்கிட்டு எனக்கு இவ்ளோ பெரிய பிரச்சனையாயிடுச்சு. என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு ராஜி கேட்குறாங்க. நான் என்ன பண்றது? நீ எல்லாம் எனக்காக தானே செஞ்சேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்றாங்க. உடனே ராஜி மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாங்க. எப்படி இவன் இப்படி இருக்கான்? எவ்ளோ நடந்தும் எனக்காக இப்படி நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி நினைக்கிறாங்க. இவ்ளோ பாசமான புருஷனா எனக்கு அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. உடனே கதிர் சொல்றாங்க, "நீ எனக்காக தான் போனேன்னு தெரியும். அதனால தான் எங்கேயோ போன்னு சொல்லி விட்டுட்டேன் நானு. ஆனா நான் விசாரிச்சுட்டே தான் இருந்தேன். நீ காம்படிஷன் போன அப்புறம் தான் எனக்கு மனசே சரியில்ல. அதனால தான் நான் நேர்லயே வந்து பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன்" அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் கேட்ட ராஜிக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுது. இப்படி இருக்கானே அப்படின்னு நம்ம மேல இவ்ளோ பாசமா இருக்கானே, நானே தேடி போன வாழ்க்கை கூட என்னை இப்படி ஏமாத்திடுச்சு. ஆனா இது கடவுளா கொடுத்தத பார்த்து நம்ம இவ்ளோ நல்லா ரொம்ப சந்தோஷமா என்ன பார்த்துக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ராஜிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் போற வழியில ஒரு ஹோட்டல்ல நிறுத்துறாங்க. அந்த இடத்துல ராஜிக்கு புடிச்சதவே எல்லாம் ஆர்டர் பண்றாங்க. அத பார்த்த ராஜிக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படி அவன பத்தி கூட எனக்கு எதுவுமே இன்ன வரைக்கும் தெரியல. ஆனா என்ன பத்தி இவ்ளோ தெரிஞ்சு வச்சிருக்கானேன்னு சொல்லிட்டு ராஜிக்கு ரொம்ப சந்தோஷம். அங்க நடந்த பிரச்சனை எல்லாத்தையுமே ராஜியும், கதிரும் வீட்ல சொல்வாங்களா மாட்டாங்களான்னு வரப்போற ப்ரோமோல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பாய்.